ஆதவர்ஜன் அவர்கள் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர்களை இடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார் இல்லையா. நேற்று நேர்காணலில் கூட அப்படி தான் கூறியிருக்காரு. இதில் நியாயம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாமா? நம்ம வாங்க சட்டத்துக்குள்ளார போகலாம். தமிழ்நாடு போலீஸ் சீர்திருத்த சட்டம் 2013 படி அதில் பிரிவு 16 இருக்குது. அதுபடி ஒரு போலீஸ் கமிஷனர் ஒரு இடத்தில் அல்லது ஒரு பதவியில் 2 ஆண்டுகள் தான் இருக்கலாம். ஒரு இடத்துல அல்லது ஒரு பதவியில் 2 ஆண்டுகள் தான் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய அருண் இருக்கார் இல்லைங்களா, சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் 2022லேருந்து 24 வரைக்கும் கூடுதல் போலீஸ் கமிஷனராக இருந்தார். கூடுதல் அடிஷ்னல் இருந்தார். 2 வருஷமாக சென்னையில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் 2024லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே சென்னையில் போலீஸ் கமிஷனர் ஆகிட்டார். ஒரே இடத்துல ஒரு அதிகாரி 2 ஆண்டுகள் வரைக்கும் தான் இருக்கலாம்னாக்கா, தேர்தல் நடக்கிற நேரத்தில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு தேர்தல் கருதப்படுகின்ற அருண் அவர்களை ஒரே இடத்துல, அதுவும் சென்னையிலே எப்படி இந்த தேர்தல் கமிஷன் விட்டு வச்சிருக்கலாம்? புரியுதா என்னோட கேள்வி? அதாவது தமிழ்நாடு போலீஸ் சீர்திருத்த சட்டம் பிரிவு 16 படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இடத்துல 2 ஆண்டுகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு விதி இருக்குது, சட்டம் இருக்குது. இவர் தான் அது ஒரு இடத்துல அல்லது ஒரு பதவியில் இவர் தான் அந்த இடத்துல 2 ஆண்டுகள் இருந்திருக்கார் இல்லையா. முன்னாடி 2022லேருந்து 24 வரைக்கும் அதே இடத்துல கூடுதல் போலீஸ் கமிஷனராக இருந்திருக்காரு. இப்போ 2024லேருந்து அப் டு டேட் இன்றைக்கி வரைக்கும் சென்னை போலீஸ் கமிஷனராக இருக்கார். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இவர் திமுகவுக்கு ஆதரவான தேர்தல் கமிஷனர் திமுகவுக்கு ஆதரவான போலீஸ் கமிஷனர்னு கருதப்படுகிறது. எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஏன் இன்னும் இந்த இடத்துல விட்டு வைக்கிறது தேர்தல் ஆணையம்? வேறு என்ன ப்ரெஷர் தான்? தேர்தல் ஆணையம், திமுக, பிஜேபி 3மே கள்ள கூட்டணி தான். இந்த நேற்று நடந்த அந்த ரெய்டு எல்லாம் ஐவாஷு.